வணக்கம். வணக்கம் ஐயா. நாம் தமிழர் அமெரிக்கா சார்பாக இன்று நம்முடன் சங்ககிரி வேட்பாளர் திருமதி நித்யா அருண் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களோடு இன்று ஒரு நேர்காணல் காண இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோமா, நல்லா இருக்குமா. இதெல்லாம் ஆரம்பிச்சது தேர்தல் பணிகள் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? தேர்தல் பணிகள் ஆரம்பிச்சாச்சுங்கண்ணா. ஆரம்பிச்சு காலையில ஆரம்பிச்சா சாயந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குமா? ஆமா, நான் இரவு 9 மணி வரைக்கும் 10 மணி ஐயோ, வரைக்கும் போயிட்டு இருக்குது. சரி சரி சரி. சகோதரி, ஒரு 4 கேள்வி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு சங்ககிரியை பொறுத்த வரைக்கும். அந்த 4 கேள்வியை நாங்கள் ஒவ்வொரு கேள்வியா நம்ம பார்ப்போம். ஓகே. அதாவது 4 கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குடிநீர், இன்னொன்று இந்த பொது மருத்துவமனை, கல்வி, பிறகு இன்னொன்று வந்து விவசாயம், இதெல்லாம் வச்சிருக்கிறேன். நெரிசல், அங்கே சாலை நெரிசல்கள். நம்ம ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் என்ன கொடுக்க முடியுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். முதல் கேள்வி வந்து, சங்ககிரி தொகுதியில் பல கிராமங்கள் கிணறு மற்றும் போர்வெல் நீரையே நம்பி வாழ்கின்றன. ஆனால் ஆண்டுதோறும் நிலத்தடி நீர் அளவு குறைந்து கொண்டு வருகிறது. இந்த நிலையை மாற்றி மக்களுக்கு நிலையான குடிநீர் பாதுகாப்பை ஏற்படுத்த நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள்? அதேபோல் இந்த சட்டவிரோத மணல் அகழ்வு நிலத்தடி நீர் அளவை பாதிக்கிறது. இதில் பத்தி கொஞ்சம் உங்களால சொல்ல முடியுங்களா? உறுதியாண்ணா. இப்போ நம்ம சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா, நிலத்தடி நீரை நம்பி பல விவசாயிகள் இருக்கிறாங்க. ஆத்து தண்ணியை நம்பி, அந்த பாசனத்தை நம்பி சில விவசாயிகள் இருக்கிறாங்க. ஏரிகள், குளங்கள் இதெல்லாம் நம்பி அந்த நிலத்தடி நீரை வந்து அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு விவசாயம் வந்து இங்க நடக்குது. இதுல வந்து நம்ம முக்கியமா வந்து இந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறது சங்ககிரியில இந்த ஆட்சியாளர்கள் வந்து கவனத்துல எடுத்துக்கிறது இல்ல. நம்ம சங்ககிரிக்கு ஒரு வரலாறும் இருக்குது. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு குடம் தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றப்படுற அளவுக்கு சங்ககிரியில தண்ணீர் பஞ்சம் வந்து அந்த காலத்துல இருந்திருக்குது. அப்போ இது வந்து பேசிக்கா ஒரு வறட்சியை நோக்கி வந்து வறட்சியான ஒரு பகுதி. அதுல வந்து நம்ம நீர் மேலாண்மை வந்து முக்கியமா வந்து கருத்துல எடுத்துக்கணும். இந்த மேட்டூர் உபரி நீர் திட்டத்துல வந்து ஒரு 100 ஏரிகளை வந்து இணைச்சிருந்தாங்க. அதுல எங்க பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைகுந்தம் அந்த பகுதி வரைக்கும் தான் வந்திருக்குது. அதுக்கு மேல இருக்கிற ஏரிகள் எதுவுமே இணைக்கப்படல. அதுக்காக விவசாயிகள் வந்து தண்ணீருக்காக போராடுறாங்க. அந்த ஏரிகள்ல இணைச்சிருந்தாவது நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கும். அதையும் வந்து பண்ணல. அதுக்கப்புறம் இணைச்சிருக்கிற ஏரிகளிலுமே சரியா தூர்வாரப்படல. ஏரிகள் தூர்வாரப்படாம, கரைகள் வந்து வலுப்படுத்தப்படாம, அந்த தண்ணி வந்து விவசாயிகளால பயன்படுத்த முடியாம தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த தாரமங்கலம் பெரிய ஏரி பார்த்தோம்னா, ஏரிகள் எல்லாம் வெறும் அப்படியே முட்புதர்களா தான் இருக்குது. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பவளத்தானூர் ஏரி அந்த பக்கம் எல்லாம் பார்த்தோம்னா ஆகாய தாமரை எல்லாம் விளைச்சு அதுல வந்து கழிவு நீர்கள் எல்லாம் கொண்டு வந்து அதுல வந்து விடுறாங்க. அப்போ அது வந்து மக்கள் பயன்பாட்டுல இருந்தும் உபரி நீர் திட்டத்துல வந்து அந்த ஏரிகள் வந்து நிரம்பியும் அது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு சரியா இல்ல. அதே மாதிரி இந்த பக்கம் எங்க மோரூர் ஏரி, விஎன் பாளையம் ஏரி, நடுவனேரி இந்த மாதிரி ஏரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வறட்சியா இருக்குது. முட்புதர்கள் ஃபுல்லா அதை சூழ்ந்தும் குப்பைகளை கொண்டு போய் அங்க கொட்டியும் இந்த மாதிரி இவங்க வந்து ஏரிகளை வந்து ஏரிகளாகட்டும் குளங்களாகட்டும் இப்படிதான் இவங்க வந்து பாதுகாக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா நாம் தமிழர் அரசு முதன்மையா நீர் மேலாண்மையை நாங்க வந்து கடைபிடிப்போம். ஒரு ஏரிகளையா தேடி 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 அதோட இயற்கை நீர்வழி பாதைகள் அமைச்சு கொடுத்து அதுல வந்து முறையா சயின்டிபிக்கா அதை வந்து எப்படி தூர்வாரணுமோ அந்த மாதிரி நாங்க தூர்வாரி கரைகளை வலுப்படுத்தி அதோட கரைகள் ஓரம் மரங்களை வந்து நாங்க வந்து நடுவோம். அது மரங்கள் வந்து வளரும் போது அது ஒரு பறவை சரணாலயமா அது வந்து மாறும். இதுதான் நம்ம அந்த இயற்கையோட ஒன்றிய வாழ்வை வந்து நாங்க சங்ககிரி மக்களுக்கு உறுதி செய்வோம். அடுத்து அண்ணன் வந்து கேட்டிருந்தீங்க அந்த ஊழல் பத்தி கேட்டிருந்தீங்க. மணல் அள்ளுறது, கனிம வள கொள்ளை. நம்ம சங்ககிரி பகுதியில இது வந்து கனிம வள கொள்ளை அதிகமாவும் இருக்குது. இவங்க வந்து சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு 50 ஆண்டு கால, 60 ஆண்டு கால, 70 ஆண்டு கால ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில நாங்க வந்து இயங்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து மக்கள்கிட்ட நம்ம யாராவது ஏதாவது கேட்க போனா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க பதிவு பண்றாங்க. அப்ப இந்த அரசாங்கத்தோட கவனக்குறைவாலையும் அவர்களோட சுயநலத்தினாலையும் தான் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல கனிம வளங்கள் வந்து சூறையாடப்படுது. ஏன்னா இப்போ ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வந்து இவங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா
அது எந்த அளவுக்கு அந்த கான்ட்ராக்ட் போயிட்டு இருக்குங்கிற அந்த ஒரு அத வந்து பாக்குறதோ, இல்ல இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத வந்து இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறதே கிடையாது. எங்க பக்கம் சங்ககிரி பக்கத்துல தேவூர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா, மண்ண வந்து அள்ளிட்டு போறாங்க. பக்கத்துல வந்து டிப்பர்ல, லாரில பாத்தீங்கன்னா, மண் அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியாம இதெல்லாம் வந்து நடக்கல. எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அப்போ நாங்க வரும்போது, இந்த கல்குவாரிகளுக்கும், இந்த மண் அள்ளுறது, மலைய உடைக்கிறது, இது எல்லாத்தையுமே முற்றிலுமா நாங்க வந்து தடை செஞ்சு, கனிம வளங்கள நாங்க வந்து பாதுகாப்போம் அப்படிங்கிறத நாங்க சங்ககிரி மக்களுக்கு சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி சகோதரி. உண்மையில அப்பன்னா இது 2 கவர்மெண்ட்டுக்கும் சேர்ந்து தான் அந்த மணல் கொள்ளையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உறுதியங்க. அவங்களோட அக்ரீமெண்ட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே, ஒரு 60 வருஷத்துக்கு போட்டிருக்காங்கன்னா, நம்ம பகுதியில திமுகவும் இருந்திருக்கிறாங்க, அதிமுகவும் நிச்சயமா இருந்திருக்கிறாங்க. அது இவங்க ஊழல அவங்க கேட்கறது இல்ல, அவங்க ஊழல இவங்க கேட்கறது இல்ல. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்ட். இது இது ரொம்ப மோசம். அடுத்த கேள்வி இந்த பல சங்ககிரி பகுதியில் அரசு மருத்துவமனைகளில் வசதிகள் மற்றும் நிபுணர் மருத்துவர்கள் போதுமான அளவில் இல்லை என்று மக்கள் கூறுகிறார்கள். பொது மக்களுக்கு தரமான சுகாதார சேவையை நீங்கள் எப்படி உறுதி செய்ய போகிறீர்கள்? உறுதியாங்கண்ணா. மக்களுக்கு அடிப்படை தேவை வந்து மருத்துவம். ஏன்னா, இப்ப வந்து அவங்களால மத்தத கூட வந்து அவங்க பாத்துக்க முடியும். இப்ப இவங்க குடுக்குற இலவசங்கள் வந்து ரூ. 1000 ஆகட்டும், ரூ. 2000, ரூ. 5000, ரூ. 10,000 சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்கில்டு பீப்புள்ஸ் தான் வந்து நம்ம சங்ககிரி பகுதியில இருக்கிறாங்க. அவங்களால பாத்துக்க முடியாதது மருத்துவம். இப்போ ஒரு அரசாங்கம் மக்களால மருத்துவமனையை கட்ட முடியாது. அதுக்குதான் அரசாங்கம் இருக்குது. இப்போ அவங்க ஒரு மருத்துவமனை, ஒரு நகராட்சியில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, ஒரு அடிப்படை மருத்துவம் அங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 வோட்டர்ஸ் வந்து நாங்க அங்க சங்ககிரியில இருக்கிறோம். மக்கள்னு பாத்தீங்கன்னா 3,00,000 இருந்து 4,00,000 பேர் வந்து சங்ககிரி பகுதியில மட்டும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அடிப்படை மருத்துவத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுனாலும் சேலத்துக்கும், ஈரோட்டுக்கும் இவங்க வந்து டைரக்ட் பண்ணி விடுறாங்க. ஒரு கருவிகள் ஆகட்டும், ஒரு ஸ்கேனிங் மெஷின்ஸ் எதுவுமே வந்து இவங்க கிட்ட இல்ல. அப்போ இந்த ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் கவனத்துல எடுத்து ஏதாவது வந்து மேம்படுத்தியிருக்காங்களா? அப்படின்னா அது வந்து இல்ல. இது வந்து ஒரு ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லி போய் சட்டமன்றத்துல வந்து பேசுற மாதிரியான காணொளிகள தான் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்து இவங்க வந்து என்ன வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு சரிவர இதுவரைக்கும் அங்க பண்ணப்படல. ஆனா நாம் தமிழர் அரசு நாங்க வந்து வரும்போது ஒரு ஒரு மருத்துவமனையும் இன்னைக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையமாகட்டும், மருத்துவமனை ஆகட்டும், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் நாங்க வந்து கொண்டு வருவோம். அது மட்டும் இல்ல, நாங்க வந்தா ஒரு சட்டம் இயற்றுவோம். என்ன சட்டம் அப்படின்னா, அரசு துறைகள்ல வேலை பார்க்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் அரசு மருத்துவமனையில தான் மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயற்றுவோம். அது முதலமைச்சரா இருந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அப்போ தமிழ்நாட்டுல இருக்க முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அது கடைக்கோடி மக்களுக்கும் அந்த மருத்துவம் கிடைக்கும். இதுதான் வந்து நாம் தமிழரோட நாங்க வந்து அரசு மருத்துவமனையை இப்படிதான் மேம்படுத்துவோம். இப்போ ஒரு அமைச்சராகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், அவங்க மருத்துவமனைக்கு வர்றாங்க அப்படின்னா, அங்க ஆட்டோமேட்டிக்கா அதோட தரம் வந்து உயர்த்தப்படும். இது வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே சமமான மருத்துவம், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை நாங்க வந்து உறுதி செய்வோங்க. இல்ல சகோதரி, நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ நீங்க வந்து மக்கள்ட்ட போய் இத சொன்னீங்கன்னா, கேள்வி அங்கனா, இதெல்லாம் நடக்குமாம்மா? எந்த அமைச்சர் புள்ள வருமா? எந்த முதலமைச்சர் புள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வருமா? அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ உறுதியா. நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இது வந்து சொல்லும்போதும் நிறைய பேரு ஏன்னா மக்களை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 50 ஆண்டு கால அரசியல்ல ஊழலும், லஞ்சமும் மக்கள் வந்து என்ன பழகிட்டாங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட எதுவுமே இல்லன்னு இப்ப எங்க மக்களுக்கு பாத்தீங்கன்னா, சங்ககிரி வந்து ஒரு வளர்ந்து வரும் வர்த்தக மையமா இருக்குது. ரொம்ப ம். ஸ்கில்டு பீப்புள்ஸ் இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே. தொழில் முனைவோர்கள் இங்க வந்து அதிகம். இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு தொழில் பண்ணிட முடியாது. ஆனாலும் அவங்க வந்து இந்த மண்ல பிறந்து தொழில் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வராங்கன்னா, அவங்களோட தன்னம்பிக்கையும், அந்த உறுதியும் தான் காரணம். மக்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கிட்டாங்க. அரசாங்கம் எதுவுமே பண்ணலைன்னா கூட, இப்போ ரோடு சரியில்லையா? அந்த இடத்துல ஒரு அரசியல் பேசுவாங்க. 2 திட்டுவாங்க. ஒரு லைட் இல்லையா? அந்த இடத்துல திட்டுவாங்க. அப்படியே கடந்து போகவும், அந்த குண்டும் குழியுமா இருக்கிற சாலைகள்ல ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் மாதிரி போறதுக்கும் மக்கள் பழகிக்கிட்டாங்க. இந்த நிலைமைய தான் நம்ம வந்து மாத்தணும். இது வந்து கடந்து போகக்கூடாது. இது அடுத்த தலைமுறைக்கு
முறைக்கு இப்படியே விட்டுட்டு நம்ம போகக்கூடாது. இத வந்து நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசும்போது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஐயா காமராஜர் ஆட்சி காலத்துல எல்லாம் நம்ம எப்படி இருந்தோம்? அரசியல்ங்கிறது ம். எப்படி இருந்தது? அத வந்து நம்ம மக்களுக்கிட்ட போய் பேசும்போது, ஆமா அது உண்மைதான். ஏன்னா வீட்ல யாராவது ஒரு பெரியவங்க இருக்காங்க. அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்க இருக்காங்க. அப்ப அவங்களோட நம்ம உரையாடுறத இந்த தலைமுறைகள் கேட்கும்போது, அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விவாதமா மாறுது. அவங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே. நாம் தமிழர் வந்து இதுதான் சொல்ல வராங்க. அவங்களோட கொள்கைகள் இதுதான். கோட்பாடுகள் இதுதான்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நீங்க தொழில் முனைவோர்ன்னு சொன்னீங்க. என்னென்ன தொழில் சங்ககிரிய சுத்தி இருக்குது? ஆ இப்ப நான் தமிழர் வந்தா, நீங்க அத எப்படி மாத்துவீங்க? அவங்களுக்கு ஏத்த மாரி என்ன செய்வீங்க? புரியுதுங்களா? நம்ம முக்கியமா பேச வேண்டிய விஷயமா நான் இத வந்து பார்க்குறேன். இப்ப நம்ம சங்ககிரியில பொறுத்தவரைக்கும்னா, முக்கியமா மக்கள் வந்து லாரி தொழில் செய்றாங்க. ம். லாரி ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க. லாரி உரிமையாளர்கள் நெறைய பேரு இருக்கிறாங்க. அதற்கடுத்து விவசாயமும் செய்றாங்க. நெசவு தொழில் செய்றாங்க. இளம்பிள்ளை பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, இளம்பிள்ளை பட்டு. அந்த இடத்துல உற்பத்தி பண்ற அந்த இளம்பிள்ளை பட்டு, நல்ல தரத்தோட நெய்யப்படுற பட்டு. சோ நம்ம பகுதியில எல்லாருமே இருக்கிறாங்க. நெசவு தொழில் நடக்குது, விவசாயம் நடக்குது, லாரி தொழில் டிரான்ஸ்போர்ட்டும் நடக்குது. இப்ப இந்த லாரி தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் பாதி பேர் வந்து ஓட்டுநர்கள், பிளஸ் உரிமையாளர்கள். இப்படி வந்து இருப்பாங்க. அ ஒரு ஒரு 2 பேர், 3 பேர் சேர்ந்து லாரி வச்சிருக்கிறது. இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இங்க பிறந்தவங்க. இந்த மண்ண விட்டு போகாம, இந்த அரசு எதுவுமே அவங்களுக்கு பண்ணலைனாலும், இந்த சங்ககிரியில எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கலனாலும், இருக்கிறத வச்சு இங்கிருந்து போகாம, இங்க வந்து அவங்க வந்து லாரி தொழில செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க காலம் காலமா கேட்கறது என்னன்னா, ஒரு ஒருங்கிணைந்த தொழிற்பேட்டை வேணும் அப்படிங்கிறத வந்து இவங்க கேட்கறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இந்த லாரி தொழில் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, நம்ப சங்ககிரி நகரத்துக்குள்ளேயே நடக்குது. அங்கேயே வந்து லாரி பட்டறைகள் இருக்குது. அங்கேயே பக்கத்துல ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, பெயிண்ட் கடை, பட்டறை, ஒர்க் ஷாப் இதெல்லாம் உள்ளேயே இருக்கும்போது, நம்மளுக்கு இந்த இடத்துல பொல்யூஷனும் வந்து அதிகமாகுது. இதனால தான் போக்குவரத்து நெரிசலும் நம்மளுக்கு வந்து அதிகமாகுது. ஆ அவங்க கேட்கறது என்னன்னா, எங்களுக்கு தனியா ஒரு இடத்துல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாரி வச்சு குடுங்க. அந்த இடத்துல வந்து அத சார்ந்த எல்லா தொழில்களையும் அந்த பக்கம் கொண்டு போங்க. நாங்க வந்து இந்த பக்கம் வந்து இந்த ரெசிடென்ட் ஏரியாக்குள்ள நாங்க வரல. இது தனியா பிரிச்சா எங்களுக்கு இன்னும் நல்லா சுலபமா இருக்கும் அப்படிங்கிறது தான் பல நாளா இதோட மக்களோட கோரிக்கையா இருக்குது. அதுக்கு வந்து அவங்க அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, பாதி நீங்க அரசுங்க பாதி பண்ணீங்கன்னா, நாங்க கூட பாதி ஏதாவது செலவுகள் ஏத்துக்கணும்னு நாங்க பண்றோம். ஆனா, கொஞ்சம் முன்னெடுப்பு எடுத்து இந்த நிலங்கள ஒதுக்கி, அ இந்த ஒருங்கிணைந்த தொழிற்பேட்டைய கொண்டு வாங்க அப்படிங்கிறது அவங்க கோரிக்கையா இருக்கு. ஆனா இதுவரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் வந்து கண்டுக்கிறது இல்ல. இப்ப நம்ம சிட்டிங் எம்.எல்.ஏ.வா இருக்க ஐயா சுந்தரராஜன் அவர்கள் இதற்கான முயற்சிகள வந்து எடுக்கவே இல்ல. இந்த 5 வருஷம் எடுக்கவே இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விவசாயம். விவசாயத்துக்கு மக்கள் கேட்கறது அ ஆதார விலை, அதே மாதிரி அரசு கொள்முதல் நிலையங்கள். எங்க தேவூர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா, நெல்லு வந்து நல்ல ஃபேமஸ். இப்ப வந்து கரும்பு போட்டுட்டு இருக்காங்க. சில விவசாயிகள் கிழங்கு போடுறாங்க. இப்ப இந்த கிழங்குகள் பாத்தீங்கன்னா, சாகோ ஃபேக்டரிஸ்க்கு தான் போகுது. அது எல்லாமே தனியார் கிட்ட தான் இருக்குது. ஒரு அரசு தொழிற்சாலைகள்ங்கிறது இங்க எதுவுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாத்த வேண்டியதா இருக்கு. அடுத்து நெசவு தொழில பத்தி பேசியே ஆகணும்னா, எப்படி இன்னைக்கு ஒரு காஞ்சிபுரத்தின் பட்டு, அந்த காஞ்சிபுரம் பட்டு வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு ட்ரேட்மார்க்கோட இருக்கோ, அந்த அளவுக்கு ஈக்குவலானது நம்ம இளம்பிள்ளை பட்டு. இப்ப இந்த இளம்பிள்ளை பட்டு இவங்க இந்த மண்ணோட நெசவாளர்கள், அவங்க வந்து நெசவு பண்ணி அந்த புடவைகள வந்து தயாரிக்கிறாங்க. இந்த வியாபாரிகள், இடைத்தரகர்கள் இவங்க சூரத்ல இருந்து விலை கம்மியா புடவைகள வாங்கிட்டு வந்து, இங்க வந்து விலை கம்மியான விலைக்கு விக்கிறாங்க. நம்ம இளம்பிள்ளை பிள்ளைகள புடவைகள வந்து அதோட தயாரிப்பு செலவு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1000ல இருந்து ரூ. 2000க்குள்ள அந்த புடவை வருது. இப்ப இவங்க சூரத்ல இருந்து கொண்டு வந்து ஒரு ரூ. 500 இந்த மாரி விக்கும்போது, இவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து மக்கள வந்து திசை திருப்புறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபால்ஸ் லேபிள் பண்ணியும் விக்கிறாங்க. அந்த தரமில்லாத புடவை, சூரத் புடவைய தரமான புடவை, இது இளம்பிள்ளை புடவைதான்னு சொல்லி ஃபால்ஸ் லேபிளும் பண்ணி இத விக்கிறாங்க. இத வந்து இந்த ஆட்சியாளர்கள் கவனத்துல எடுத்துக்கிறது இல்ல. ஒரு ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் போனா எந்த கடையில ஃபால்ஸ் லேபிள் பண்ணி விக்கிறாங்கங்கிறத இவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதெல்லாம் இவங்க பண்றது இல்ல. அப்ப நெசவாளர்களோட வாழ்வாதாரம் இந்த இடத்துல பாதிக்கப்படுது. ஏன்னா அந்த புடவைகள் விக்கிறது வந்து கம்மியாயிருச்சு. தேங்கி கிடக்குது எல்லாமே. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த நெசவு தொழில விட்டுட்டு அவங்க வேற ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்து உருவாகி இருக்கு.
சோ இதெல்லாம் மாறணும். எங்களோட முக்கியமான பிரச்சனைகள் இதுதான். அவங்க அந்த நெசவாளர்கள் கேட்கறது இளம்பிள்ளை பட்டுக்கு ஒரு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வேணும் அப்படிங்கிறதும், கூடவே நாங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வரும்போது நெசவு தொழில் அரசு பணியா நாங்க வந்து மாத்துவோம். விவசாயம் அரசு பணியா மாத்துவோம். நெசவு தொழில்ல இருக்க இளம்பிள்ளை புடவைகளுக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வழங்கப்பட்டு புவிசார் புவிசார் குறியீடு பதியப்படும். ஜிஐ இண்டெக்ஸ் நாங்க டேக் வந்து நாங்க வாங்கி கொடுப்போங்கிறத உறுதியா நெசவாளர்கள் கிட்டயும் நாங்க சொல்லியிருக்கோங்க. இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க இந்த நெசவாளர் இவங்களுக்கு ஏதாவது போராட்டம் மாதிரி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இல்ல கலெக்டர்ட்ட ஏதாவது மனு மாதிரி ஏதாவது குடுத்துருக்கீங்களா? இந்த ஐஓஎஸ் வாங்குற மாதிரி? மனு குடுத்திருக்கோங்கண்ணா. மனு வந்து மனு குடுத்திருக்கோம். ஓகே. நெறைய நம்ம வந்து பேசியிருக்கோம். காணொளிகள்லயுமே வந்து பிரச்சனைகள நெறைய பேசியிருக்கோம். அந்த தறிக்கு போயே வந்து அங்க எப்படி புடவைகள் வந்து எவ்ளோ தரத்தோட நெய்யறாங்கங்கிறதையும் நம்ம லைவா ரெக்கார்ட் பண்ணி அதையுமே வந்து ஒரு நெசவாளர் பேசியிருக்காரு. எந்த அளவுக்கு ம். நம்மளால வெளியில கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். இன்னும் சட்ட போராட்டங்களா தான் இன்னும் வந்து எடுக்கல. மத்தபடி அது. என்னென்ன இது பண்ண முடியுமோ எல்லாமே வந்து பண்ணிட்டு தான் இருக்கோங்க. பிகாஸ் அந்த நெசவாளர்களுக்கு தெரியணும். நாம் தமிழர் கட்சி வந்து உண்மையிலேயே போராடுறாங்க அப்படிங்கிறது போராடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா தான் இது பண்ணும். அதே மாதிரி இப்போ நீங்க அந்த டை ஃபேக்டரிஸ் எதுவும் இருக்குதா சங்ககிரியில? டையிங் ஃபேக்டரி? ஆ டையிங் இருக்குங்கண்ணா. டையிங் வந்து இருக்கு. ஆ பிகாஸ் அதுல ஆனா உள்ள எல்லாமே கழிவு நீரு ம், அதெல்லாம் ம். நீங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? எல்லாமே நாங்க ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்கோங்கண்ணா. எல்லாமே பார்த்திருக்கோம். இப்போ அந்த இடங்கன சாலையில வந்து பார்த்தீங்கன்னா, இடங்கன சாலை, தாரமங்கலம் இவங்க எல்லாருமே தறி தான். அவங்க வந்து பண்றது எல்லாமே நெசவு தொழில் தான். இதுல வந்து பிரச்சனையே இதுதான். இங்க இருக்கிற நெசவாளர்கள் இவங்க நெய்யற பட்டு ஒண்ணு, வெளியில ம். இருந்து கொண்டு வந்து விக்கிற புடவைகள் ஒண்ணு. இப்ப வந்து காம்படிஷன் இவங்களா அவங்களா அப்படின்னு சொல்லி. நம்ம கிட்ட மார்க்கெட்டிங்கும் வந்து கம்மியா இருக்கிறனால, மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்ல. எது இளம்பிள்ளை புடவை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து சரியா தெரியல. அந்த டையிங் ஃபேக்டரிஸ்ல இருந்து வர கழிவுகள் ஆகட்டும், இங்க நம்ம இதுல இருந்து வர கழிவு நீர் ஆகட்டும், எல்லாம் கொண்டு போய் ஆத்துல தான் விடுறாங்க. அதுக்கு நீங்க ஆறுகள்லயும், ஏரிகள்லயும். அதுக்கு நீங்க நம்ம ஒரு சுற்றுச்சூழல் சொல்யூஷன் பாசறையில வந்து ம். அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம்னா, இப்ப கூட ரீசென்ட்டா வந்து அந்த ஏரிகள்ல வந்து ஒரு 50 ஏக்கர் பரப்பளவு இருக்கிற ஏரி இருக்குது. நம்ம இடங்கன சாலையில. அந்த ம். ஏரி வந்து இன்னைக்கு அந்த ஏக்கர் ஃபுல்லாவே வந்து வெறும் முள்ளும் மரங்களா தான் இருக்குது. அத வந்து சரியான ஒரு மக்கள் பயன்பாட்டுல வந்து இல்ல. இந்த பக்கம் இந்த மோரூர் ஏரிலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆக்கிரமிப்புகள் அதிகமாயிருச்சு. கவர்மெண்ட் பில்டிங்ஸே ஏரியில வந்து கட்டியிருக்காங்கன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து மாறும். எப்ப மாறும்னா, நாம் தமிழர் வரும்போது மாறும். அண்ணன் சீமான் வந்து அரியணையில உட்காரும்போது, இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரும். அதுக்கு தான் நாம் தமிழர். இதே இன்னொன்னு நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து அது இன்னொரு கேள்வி வந்து, இந்த பல கல்விய பொறுத்தவரை இது வந்து கல்விய பொறுத்தவரை. பல கிராமங்களில் அரசு பள்ளிகள் வசதிகள் குறைவாக இருப்பதால் பெற்றோர் தனியார் பள்ளிகளை நாடுகிறார்கள். அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அதேதாங்க. அரசு பள்ளியோட தரம் உயரணும் அப்படின்னா, அரசு வேலைகள்ல இருக்கிற அவங்களோட குழந்தைகள் அரசு பள்ளியில தான் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம். அத நாங்க கொண்டு வருவோம். உறுதியா கொண்டு வருவோம். முதலமைச்சரோட குழந்தை எங்க படிக்குதோ, அவங்க அரசு பள்ளியில படிக்கும்போது, கடைக்கோடி மக்களோட குழந்தைகளும் அங்கதான் படிப்பாங்க. சோ, எல்லாருக்கும் ஈக்குவலான கல்வி கிடைக்கும். இதத்தான் நாங்க வந்து கொண்டு வருவோம். நம்ம சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில மேம்படுத்தப்பட வேண்டிய பள்ளிகள் நெறைய வந்து இருக்குது. ஆனா, நடுநிலை பள்ளிகள் ஆகட்டும், உயர்நிலை பள்ளிகள் ஆகட்டும், மேல்நிலை பள்ளிகள் ஆகட்டும், ஒரு என்ன சொல்றது? ஒரு கடிகாரம் கூட ஒரு பள்ளிகள்ல எல்லாம் கிடையாது. அந்த கடிகாரம் இல்ல. எங்களுக்கு வந்து இந்த வகுப்பறையில கடிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியும், இவங்க வந்து கன்சிடர் பண்ணல. நீங்க தான் சம்பளம் வாங்குறீங்களே! இது வந்து அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. சம்பளம் வாங்குறீங்கல்ல, நீங்களே பார்த்துக்கோங்க. சரிங்க, இங்க லைட் இல்ல, ஃபேன் இல்ல. அதையாவது ஏதாவது பண்ணி குடுங்க அப்டின்னா, "இதான் சம்பளம் வாங்குறீங்கல்ல, உங்களோட சம்பளத்துல நீங்க வந்து இந்த எலக்ட்ரீஷியன் ஒர்க் பார்த்துக்கோங்க" அப்டின்னு சொல்லி அவங்க சொன்னதாகவும், இத வந்து அவங்க எங்ககிட்ட வந்து பதிவு பண்ணாங்க. இப்ப எப்படி இருக்குது இந்த ஒரு அரசாங்கம்னு நம்ம வந்து பார்க்கணும். ஒரு அடிப்படையான விஷயம் இது. ஒரு வால் கிளாக் ஆகட்டும், அங்க இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆகட்டும், அங்க இருக்கிற ஒரு கட்டமைப்பாகட்டும், ஒரு பள்ளிகள்ல, இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இந்த விஷயத்த கூட இந்த ஆட்சியாளர்களால இது கவனத்துல எடுத்து பண்ண முடியல அப்டின்னா, நம்ம எத நோக்கி போறோம்? உண்மையாலுமே நம்ம வளர்ச்சிய நோக்கி நம்ம சங்ககிரிய கொண்டு போறோமா? அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது. நாங்க வரும்போது,
தேடி 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 அரசு பள்ளிகள்ல உறுதியா பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இது நடக்கும். ஏன்னா இதுக்கு வந்து நாங்க நாங்க முதலமைச்சரோட பிள்ளைங்களுக்கு எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்களோட பிள்ளைகளும் அரசு பள்ளியில தான் படிக்கும், படிக்க வைக்கணும். நாளைக்கு நான் எம்எல்ஏ ஆனாலும் என் பிள்ளைங்கள நான் அரசு பள்ளியில தான் படிக்க வைப்பேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. அங்கதான் நான் வந்து படிக்க வைப்பேன். அப்போ ஒரு எம்எல்ஏவோட குழந்தை அங்க படிக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா தரம் உயரும். அது அந்த மக்களுக்கும் கடைக்கோடி மக்களுக்கும் கிடைக்க செய்வோம் நாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. பாவம் அவங்கள்ட்ட காசு இல்ல. என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் காசு இல்ல. ஒரு ரூ. 500 போட்டு ஒரு கடிகாரம் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம தான் காசு இல்ல. இன்னைக்கு பாவம் என்ன பண்ணுவாங்க? திமுக அரசு வந்து இன்னைக்கு ஆனா இருக்கு. ஐயா ஆனா ஸ்டாலின் அவர்களோட 5000 அரசு அப்படி இருக்கு. ஆனா 5000 குடுக்க காசு இருக்குது. ஆனா 5000 எல்லாரும் ரூபாய் கொடுப்பாங்க. காசு அப்புறம் வந்து மாசம் மாசம் வந்து 1000 ரூபாய் 1000 கொடுப்பாங்க. போனஸ் கொடுப்பாங்க 5000 ரூபாயா. இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 500 ரூபாய் போட்டு அரசு பள்ளியில ஒரு பேசிக்கான ஒரு ஃபெசிலிட்டியை அவங்களால பண்ணி கொடுக்க முடிய மாட்டேங்குது. இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து வேலை வாய்ப்பு. நீங்க சொன்னீங்க லாரி ஓனர்கள், லாரி அவங்கெல்லாம் டிரைவர்ஸ் எல்லாம் அவங்க அதே ஊர்ல இருந்து அதே தொழில செய்றாங்க அப்படின்னு. ஆனா நீங்க நிறைய பாருங்க பட்டதாரிகள் வந்து கண்டிப்பா வந்து நிறைய பேர் இப்போ இருக்கிற பட்டதாரிகள் கண்டிப்பா படிச்சுட்டு அங்க வேலை இல்ல, லாரி ஓட்ட முடியல, எனக்கு அது அந்த தொழில் பிடிக்கல, அங்க இருக்கிற தொழில் பிடிக்கல, வேற போறாங்க, வெளியில போறாங்க. அப்போ நம்ம இளம் பிள்ளைங்களுக்கு காலேஜ் முடிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு வேலைக்குன்னு ஏதாவது அங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் இருக்குதா சங்ககிரியில? வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துன்னா சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில உயர்கல்விக்காக நம்மளோட இளைஞர்கள், நம்ம பிள்ளைங்க இங்க இருக்கிற இதுல ஒரு அரசு கல்லூரி கூட நம்ம கிட்ட கிடையாது. படிக்கணும்னா எடப்பாடி போகணும், இல்லைன்னா வந்து திருச்செங்கோடு போகணும், இல்லைன்னா சேலம் போகணும். இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து இருக்குது. இது வந்து மாறும். நாங்க வரும்போது உறுதியா கல்லூரிகளை நாங்க வந்து கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு. முதல்ல வந்து இங்க வந்து லாரி தொழில் அதிகமா செய்யறாங்க. அப்ப தொழிற்கல்விகளை நம்ம இங்க வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஐடிஐ ஆகட்டும், ஒரு டிப்ளமோ ஆகட்டும், இந்த மாதிரியான படிப்புகளை அதிகப்படுத்தும் போது இளைஞர்கள் நிறைய இந்த படிப்பை படிக்கும் போதுதான் ஒரு இனோவேஷன் வந்து அங்க அந்த இடத்துல உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை நம்ம கொண்டு வரும்போது அதை பத்தி அவங்களுக்கு ஒரு படிப்பு வந்து வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து இப்ப இருக்கிற இளம் தலைமுறைகள் வந்து செய்வாங்க. ஏன்னா நம்ம செஞ்ச விஷயத்தையே செஞ்சுட்டு இருக்க மாதிரி. இப்போ இங்க இருக்கிற உரிமையாளர்கள் சொல்றது என்னன்னா, நாங்க வண்டி போடுறோம், அதை வந்து லோடு ஏத்துறோம், இதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு வளர்ச்சியா மேடம்? இது ஒரு வளர்ச்சி இல்ல, இது மாறணும் அப்படிங்கிறாங்க. இது எப்ப மாறும் அப்படின்னா, இளம் பிள்ளைங்க கிட்ட இந்த தொழில் வந்து போகணும். அடுத்த தலைமுறைகள் வந்து இதை செய்யும் போது அதுல அவங்க நிறைய இனோவேட்டிவ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப இந்த தொழில் வந்து கீழே போகாம மேல 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 வளர்ந்துகிட்டே போகும். அப்போ வேலை வாய்ப்புக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இங்க வந்து படிப்பை வந்து இங்க வந்து கொண்டு வரணும். அது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள், இப்போ நம்ம சொல்ற மாதிரி தொழிற்பேட்டை வரும்போது அதை சார்ந்த தொழில்கள் எல்லாமே அந்த இடத்துல உருவாகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நெசவு தொழில் பண்றாங்க அப்படிங்கும் போது நம்ம இந்த ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான படிப்புகளை வந்து ஆடை வடிவமைக்கிறது எப்படி, அந்த நூற்பாலைகள் இந்த ஸ்பின்னிங் மில் ரிலேட்டடான படிப்புகள் எப்படி, இதெல்லாம் நம்ம படிப்பா கொண்டு வரும்போது நிறைய இளம் தலைமுறைகள் அதை படிப்பாங்க. அவர்களுக்கு அந்த இடத்துல நம்ம ஒரு ரிசர்ச் டீம் மாதிரி இதை எப்படி இந்த தொழிலை மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இதுல எல்லாம் நம்ம வேலை கொடுக்கலாம். நம்ம அந்த ஃபேக்டரிஸ் நெசவு தொழில அரசாங்கமே வந்து பண்ணும்போது இந்த மேம்பட்ட குழுக்கள்ல நம்ம வந்து பிள்ளைகளை வந்து நம்ம வேலைக்கு எடுக்கலாம். அந்த நெசவு தொழில் நலிவடையாம அடுத்த இளம் தலைமுறைகள் கையில நம்ம கொடுக்கும்போது அது அப்படி அப்படியே வளர்ந்துகிட்டே போகும். சோ எங்களோட திட்டம் வந்து என்ன அப்படின்னா, முதல்ல கல்லூரிகளை திறக்கணும், அது ரிலேட்டட் படிக்கிற கல்லூரிகளை திறக்கணும், அந்த தொழிற்பேட்டைகளை கொண்டு வரணும். அந்த தொழிற்பேட்டைகள்னா அந்தந்த பாடி பில்டிங் அதோட மட்டும் இல்லாம அது ரிலேட்டடா அடுத்த கட்டமா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்க வந்து திட்டமிட்டு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளா நாங்க வந்து சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில கொண்டு வருவோம். அப்போ இங்க இருக்கிற இந்த மண்ணிற்கு சொந்தக்காரங்கள இங்க இடத்திலேயே அவங்களுக்கு வந்து வேலைகள் வந்து கிடைக்கிறதுக்கான உறுதி நாங்க வந்து கொடுப்போம்னா, இவங்க வந்து படிச்சுட்டு இன்னைக்கு வந்து வெளியில வந்து வேலைக்கு போகாம நிறைய மக்களை நிறைய பேரை நான் இளம் தலைமுறைகளை வந்து நான் தினம் தினம் பாக்குறேன்.
அவங்க படிச்சது ஒண்ணா இருக்கும். இப்போ இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் பாத்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் பங்க்ல, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அப்படிதான் அவங்க வந்து வேலையில இருக்காங்க. இந்த நிலை மாறணும். அவங்கவங்க படிப்புக்கேற்ற வேலைகள நாங்க வந்து இந்த இடத்துல உறுதி செய்வோம். நிறைய தொழிற்சாலைகள், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள நாங்க வந்து கொண்டு வருவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா படிச்சவங்களுக்கு அந்தந்த படிப்புக்கு தகுந்த வேலை, படிக்காதவர்களுக்கு கிரவுண்ட் லெவல்ல இருக்க வேலை. சோ இது எல்லாத்தையும் நாங்க வந்து உறுதி செய்வோம். கண்டிப்பா. ஆக்சுவலி அத வந்து இங்க வந்து இந்த சிடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க யுஎஸ்ல. கரியர் ம். டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிம்பாங்க. அந்தந்த கரியருக்கு ஏத்த படிப்பு இந்த மாரி. ம். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஆனா அது நல்ல ப்ரோகிராம் ஆக்சுவலி அது நல்ல ப்ரோகிராம். அப்ப கார்பென்ட்ரி, வீவிங், எலக்ட்ரிசிட்டி, பிளம்பிங் அப்படின்னு நல்லா சம்பாதிக்கலாம். அந்த இத மட்டும் படிச்சா ஆமா. கூட நல்லா சம்பாதிக்கலாம். நல்லா நிச்சயமா. செய்யலாம். இன்னொரு கேள்வி வந்து ஒண்ணு. ஊராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகம் பல இடங்களில் இந்த நிர்வாகத்தில் ஊழல் மற்றும் செயல்திறன் குறைவு பற்றி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்தா அதை எப்படி மாத்துவீங்க? உறுதியங்க. இப்போ ஊராட்சிகள்ல வந்து இந்த ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ்ன்ற ஒரு ஸ்கீம்ல, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, மக்களோட அதாவது ஊரகத்த வந்து ஊராட்சிகள எப்படி வந்து மேம்படுத்தலாம்? அந்த இடத்துல சாலைகள் போடுறதாகட்டும், குடிநீர் உள்ள கொண்டு வரதாகட்டும், இந்த மாதிரியான பணிகள் எல்லாம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து நான் ஒரு ஊராட்சிக்கு நான் வந்து போயிருந்தேன். போனப்போ அவங்க வந்து என்ட்ட சொன்னது, ஜல் ஜீவன் ஸ்கீம்ல இணைப்புகள குடுத்திருக்காங்க. பாதி இணைப்புகள் குடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு சில பக்கம் இணைப்புகளே இன்னும் குடுக்கப்படல. அப்ப குடுத்த வரைக்கும் தண்ணி அந்த இடத்துல சரியா வரல. இப்போ இணைப்புகள் இல்லாத இடத்துல அந்த மக்கள் பல தடவ வந்து கோரிக்கை வச்சு மனுவா குடுக்குறாங்க. அந்த மனுக்கான பிரச்சனைகள இவங்க தீர்த்து அந்த இடத்துல வந்து லைன் போடுறாங்களா அப்படின்னா இல்ல. சரி இது ஏன் இப்படி நடக்குது? நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நாம் தமிழர்ல வந்து நாங்க போயிருந்தோம். அப்போ அவங்க சொல்றது என்னன்னா, மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஈஸியான வேலை கிடையாது மேடம். இதுலலாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது தெரியுங்களா?" அப்படின்னாங்க. "என்னங்க பிரச்சனை இருக்கு?" அப்படின்னு நாங்க கேட்டோம். அப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க ஒரு பெண். அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து ஜல்ஜீவன் ஸ்கீம்ல எல்லா இணைப்புகளும் வந்து ஊராட்சிக்குள்ள எல்லா வீடுகளுக்கும் குடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆர்டர். சோ நாங்க இத பண்ணலாம்னு சொல்லி போனோம். அந்த இடத்துல ஆக்கிரமிப்புகள் வந்து அந்த லைன்ல பொது இடத்துல இருந்துச்சு. இத எடுக்கணும். நாங்க இத இடிச்சுட்டு தான் லைன கொண்டு வருவோங்கிறத சொன்னோம். நான் சொல்லி முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்புனோனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர். நாய விட்டு அந்த பெண்ண வந்து கடிக்க வச்சிருக்காங்க. சோ, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு அரசு நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலை அரசு அதிகாரிகளோட வேலை. அத அவங்க செய்யறாங்க. இந்த இடத்துல அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சி ஆகட்டும், எதிர்க்கட்சி ஆகட்டும், திமுக, அதிமுக 2 பேருமே தான் சொல்றோம். இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பொது இடங்கள ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறது. அந்த இடத்துல ஏதாவது அரசு திட்டங்கள் இந்த லைன் போடுறதோ, இல்ல ஒரு டெலிஃபோன்ல ஏதோ ஒண்ணு போகுதுன்னா, அந்த இடங்கள்ல தான் சார்ந்த அரசியல் கட்சியோட பேர சொல்லி மிரட்டுறது அரசு அதிகாரிகள. அவங்க சொல்றது இதுதான். நீங்க இது இது நான் எப்படி மேடம் நான் வந்து ஃபேஸ் பண்ணட்டும்? அப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல பாதுகாப்பு இல்ல தானே! இது வந்து நம்ப ஊர்ல, நம்ப சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில ஒரு இடத்துல நடந்த ஒரு பிரச்சனை இது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல படிக்கிறப்ப பாக்குறோம். திமுகவோட எம்எல்ஏவே வந்து ஒரு ஊடகவியலாளரால வந்து கேள்வி கேட்கிறது. ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டதுக்கு, அத வந்து கேப்சர் பண்ணதுக்கு போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது. சோ இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு மீறுறாங்க. அதாவது இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படி ஒரு சில அரசு அதிகாரிகள் இருக்காங்க. உண்மையாலுமே அவங்க வந்து அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு தான் போயிருக்காங்க. அதுக்கு அந்த பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு பிரச்சனைய என்ட்ட சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. என்னன்னா, போடாத ரோட்ட போட்டோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுறது. அப்புறம் என்ன பண்றதுன்னா, தெருவிளக்குகள வந்து நாங்க வந்து இவ்ளோ ஃபியூஸ் போன பல்ப நாங்க மாத்திருக்கோம்னு சொல்லி பில்ல வச்சு கிளைம் பண்றது. இந்த மாதிரியும் வந்து இந்த ஊழல்கள் நடக்குது. சோ, நாம் தமிழர் வரும்போது, சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில நான் வந்தா என்ன செய்வேன் அப்படின்னா, ஒரு வெளிப்படையான நிர்வாகத்த நான் கொண்டு வருவேன். எப்படி அத கொண்டு வருவோம்? இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ டேஷ்போர்ட நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். எவ்வளோ எம்எல்ஏ ஃபண்ட் எனக்கு அலாட் ஆயிருக்கு. ஒரு ஒரு தொகுதிய மேம்படுத்துறதுக்கும் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அலாட் ஆகுது. அது ஒரு 3ல இருந்து 4 கோடி அலாட் ஆகுது. அப்போ இத வந்து நம்ம எப்படி செலவு பண்றோம்?
என்னென்ன வகையில பிரிக்கிறோம், எப்படி எல்லாம் செலவு பண்றோம். இது வெளிப்படையா யார் வேணாலும் பார்க்கலாம். அதுக்கான லாகின் ஆக்சஸ் இது வந்து ஓப்பன் ஆக்சஸ் தான் இது. இத வந்து கொண்டு வரும்போது என்ன பண்றாங்க அப்படிங்கிறத மக்களால பார்க்க முடியும். எவ்வளவு வருது, அத என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான நிர்வாகத்த நாங்க வந்து கொண்டு வருவோம். ஊழல், லஞ்சம் இதுக்கு வந்து நாம் தமிழர் வரும்போது பேச்சே கிடையாது. ஊழல், லஞ்சம் யாராவது வாங்குறாங்க, காச வாங்கிட்டு வேலைய செய்றாங்க அப்படின்னா, உடனடியா அவங்களுக்கு வந்து பணியில இருந்து வந்து எடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல யாருக்குமே அரசு பணி அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து அண்ணன் பலமுறை மேடைகள்ல சொல்லியிருக்காங்க. இது சொல்லுங்க. உறுதியா இது வந்து சாத்தியப்படும். இது நீங்க சொன்னீங்கன்னா வெளிப்படையான நிர்வாகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என் அடுத்த கேள்வி அதுதான் நியாயப்படி. அதாவது நம்ம ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஸ்கூல்ல எல்லாம் ரிப்போர்ட் கார்டு. அதே தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்க மக்கள்கிட்ட போய் உங்க ரிப்போர்ட் கார்டை காட்டுவீங்களா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது நீங்களே பதில் சொல்லிட்டேன். அதனால அதுவும் தெரிஞ்சு போச்சு. நீங்க ரிப்போர்ட் கார்டு இது ஆப்ஷனுக்கு ஓப்பன் அப்படிங்கிறது சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். கடைசியாக நீங்கள் எம்எல்ஏ ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டால் படுவீர்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் சங்ககிரி மக்களின் தினசரி வாழ்க்கையை நேரடியாக மேம்படுத்தும் 3 முக்கிய திட்டங்கள் என்ன? முதல் விஷயம்னா, மக்கள் கிட்ட இருந்து வாங்குற வரி பணம் முறையா அரசு நல திட்டங்களா மக்கள்ல போய் சேரும். இதுக்கு நான் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ, முக்கியமா நம்மளோட பிரதான பிரச்சனையா இருக்க போக்குவரத்து நெரிசல போர்க்கால அடிப்படையில அதுக்கு ஒரு தீர்வை நாங்க எடுத்து கொடுப்போம். வாகன கட்டுப்பாடுகள் விதிக்கணுமா, இல்ல சாலைகள் விரிவாக்கம் பண்ணணுமா, ஃபிளைஓவர் போடணுமா, என்ன அப்படிங்கிறத போர்க்கால அடிப்படையில நாங்க வந்து நிறைவேற்றுவோம். பல காலங்களா அரசியல் வாக்குறுதிகளா மட்டும் இருந்த ஒருங்கிணைந்த தொழிற்பேட்டையை கொண்டு வருவோம். நெசவு தொழில அரசு பணியாக்குவோம். விவசாய தொழில விவசாயத்தை அரசு பணியாக்குவோம். ஒருங்கிணைந்த பண்ணைகளை கொண்டு வருவோம். இந்த மதுபான கடைகள் நிறைய இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஓட்டுநர்கள் அதிகம். இங்க வந்து எங்கெல்லாம் லாரி தொழில் வந்து அதிகமா நடக்கிறனால நிறைய வந்து மதுபான கடைகளை வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. மதுபான கடைகளுக்கு உயிரை கொள்ளும் மதுவிற்கு முற்றிலும் தடை விதிப்போம். இயற்கை பானமான கல்லுக்கு இருக்கிற தடையை எடுப்போம். அப்ப கல்லு கடைகளை இதுல இருக்க பொருளாதாரத்தை கல்லு கடைகள்ல இருந்து நாங்க வந்து மீட்டெடுப்போம். அது மட்டும் இல்லாம சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில ஒரு கல்லூரிகள் அது நம்மளோட படிப்புகள் என்ன தொழிற்கல்வி ஆகட்டும், இல்ல நெசவு தொழிலாகட்டும், விவசாயம் இது ரிலேட்டடான கல்லூரிகளை நாங்க வந்து கொண்டு வருவோம். அதற்கான தொழிற்சாலைகள் இங்க கொண்டு வருவோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளா இருக்கும். நீர் மேலாண்மையை நாங்க வந்து உறுதி செய்வோம் விவசாயத்திற்கு. சோ 3 வந்து சொன்னீங்க. லாரி தொழிலுக்கு தொழிற்பேட்டையும், அதற்கு வந்து படிப்பும், அதற்கான வேலை வாய்ப்பும் உறுதி செய்வோம். விவசாயம் பண்ற என்னோட விவசாய பெருங்குடி மக்களுக்கு நீர் மேலாண்மையை உறுதி செஞ்சு அவர்களுக்கு வந்து விளைவிக்கிற பொருளுக்கு ஆதார விலையை அவர்களே வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய அளவிற்கு நாங்க வந்து அந்த சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொடுப்போம். அடுத்து நெசவு தொழில் செய்யற என்னோட சங்ககிரி மக்களுக்கு நெசவு தொழில அரசு பணியாக்குவோம். அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த படிப்புகளை இங்க கொண்டு வருவோம். அதை வச்சு இங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்க வந்து உருவாக்கி கொடுப்போம். சந்தோஷம் சகுந்தர். ரொம்ப சந்தோஷம். கேட்பதற்கு உண்மையில நீங்க இப்ப வந்து நான் 3 கேள்வி தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லா இஷ்யூஸையும் நான் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்ததுல வந்து எல்லா இஷ்யூஸையும் வந்து நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பிஸியான நேரத்துல எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி எங்களோட இந்த சங்ககிரி பிரச்சனைகளை எங்களோடு பேசி பகிர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நாம் தமிழர் அமெரிக்கா மக்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி சொல்லுது. நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா.